இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். இதோடைய டைட்டில் என்னென்னா எம்மா. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜேன் ஆஸ்டன். ஆத்தருடைய லைஃப் பீரியட் 16th December 1775 to 18th July 1870 வரை வாழ்ந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட். அபவுட் நாவல் பார்க்கலாம். இந்த நாவலை வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1815 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஜான்ரா வந்து என்னென்னா காமெடி ஆஃப் மேனர். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஹென்ரி வுட்ஹவுஸ், இது வந்து யாருன்னா எம்மாவுடைய ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜார்ஜ் நைட்லே, இது வந்து யாருன்னா எம்மாவுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஓனர் ஆஃப் டான்வெல் அபே. நெக்ஸ்ட் கேரக்டர் இசபெல்லா, இது வந்து யாருன்னா எம்மாவுடைய சிஸ்டர். இவங்க வந்து யாரை வந்து மேரி பண்ணியிருக்காங்கன்னா ஜான் கிளைட்லியை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 5 children வந்து இருக்கிறாங்க. ஃப்ராங்க் சர்ச்சில் யார் அப்படின்னா வெஸ்டனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுடைய சன் தான் வந்து ஃப்ராங்க் சர்ச்சில். நெக்ஸ்ட் கேரக்டர் வெஸ்டன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஹேரியட் வந்து யாருன்னா யங் ஃப்ரெண்ட் ஆஃப் எம்மா. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேன் ஃபேர்ஃபேக்ஸ், இவங்க வந்து ஒரு ஆர்ஃபன். நெக்ஸ்ட் கேரக்டர் ராபர்ட் மார்டன், இது வந்து 24-year-old ஃபார்மர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபிலிப் எல்டன், இது வந்து யாருன்னா விகர். ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சம்மரி பார்க்குற டைமில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். எம்மா வந்து எங்கே வந்து இருக்கிறாங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது வந்து ஹெட்ஜ்பர்க் சொல்கிற பிளேஸ். அண்ட் இவங்க வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மேட்ச் மேக்கிங் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 2 பேரை ஒரு விமனையும் ஒரு மென்னையும் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரில் யார் வந்து பேர் ஆகிறா அப்படின்னு சொல்லி தான் வந்து மேட்ச் மேக்கிங். ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கிறாங்க. ஸோ எம்மாவுடைய மதர் வந்து இறந்து போயிருப்பாங்க. எம்மாவுக்கு வந்து 5 வயசாக இருக்கிற டைமில். ஸோ எம்மா வந்து ஃபாதர் கூட தான் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து நாவலுடைய பிகினிங்கில் வந்து ஒரு மேட்ச் மேக்கிங் வந்து நடந்திருக்கும். மிஸ் டெய்லருக்கும் மிஸ்டர் வர்ஸ்டனுக்கு, இவங்க 2 பேருக்குமே வந்து நாவலுடைய பிகினிங்கில் வந்து மேரேஜ் வந்து நடந்திருக்கும். எம்மாவுடைய ஃப்ரெண்ட் ஜார்ஜ் நைட்லி எங்கே வராங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ எம்மா வந்து இவங்களுடைய மேட்ச் மேக்கிங் சக்ஸஸ் ஆனதை பற்றி எல்லாமே வந்து ஜார்ஜ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற பிளானையுமே பற்றி சொல்லுறாங்க. நடந்து முடிஞ்ச சக்ஸஸ் ஆனதையும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு உள்ளதையும் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டான ஜார்ஜ் கிட்ட வந்து சொல்லுறாங்க. நாவலுடைய பிகினிங்லேயே ஒரு மேரேஜ் நடந்திருந்து அப்படின்னு பார்த்தோம். டெய்லர் வந்து வெஸ்டனை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து மேரேஜ் நடந்திருந்து. வெஸ்டனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிருக்கும். அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து டெலிவரி டைமில் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சைல்டு தான் வந்து யார், ஃப்ராங்க். ஸோ இந்த ஃப்ராங்கை வந்து அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய ஒய்ஃப் சைடில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் சைடில் ஒரு ஃபேமிலிக்கு வந்து சைல்டு கிடையாது. அதனால் அவங்க வந்து ஃப்ராங்கை வந்து எடுத்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. வெஸ்டன் வந்து ஒரு கேப்டன் ஆர்மியாக வந்து இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து இந்த குழந்தை பிறந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபினான்ஸில் வந்து டவுனாக இருந்தனால தான் அவர் வந்து சரி அவங்க கேட்டாங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ அவருடைய ஃபினான்ஸில் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டார். அண்ட் அவர் வந்து ஒரு எஸ்டேட் வாங்குறாரு. ரேண்டல் ஒரு எஸ்டேட் வாங்குறாரு. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹைபரியில் வந்து இருக்குது. இயர்லி ஒன்ஸ் அவர் வந்து போய் மீட் பண்ணிக்கிட்டு வருவார். யாரை மீட் பண்ணுவார் அப்படின்னா அவருடைய சன் ஆன ஃப்ராங்கை வந்து லண்டனில் போய் மீட் பண்ணிக்கிட்டு வருவார். எம்மாவுக்கு வந்து டின்னர் பார்ட்டி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண பிடிக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு டின்னர் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து மிஸ் பேட் அண்ட் மிஸ்ஸஸ் பேட்டை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த டின்னர் பார்ட்டியுமே வந்து எங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாட்ஃபீல்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிஸ் பேட் வந்து ஒரு விடோ அண்ட் அவங்க வந்து ஒரு ஃபார்மர் விகார். அண்ட் அவங்களுடைய டாட்டர் தான் வந்து மிஸ் பேட். அண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்பென்சர். அந்த பார்ட்டிக்கு ஹேரியட் ஸ்மித்துமே வந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு எலிஜிமேட் கேர்ள். ஸோ அவங்க வந்து எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் காடரக்ஸ் போர்டிங் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க. எம்மாவுக்கு வந்து ஹேரியட்டை வந்து பிடிச்சிருக்கு. அதனால எம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹேரியட்டுக்கு வந்து ஒரு மென்டராக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஹேரியட் வந்து எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மார்டன்ஸ் அபே மில்க் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
2 months அந்த மில்க் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஹேரியட். நெக்ஸ்ட்டு அங்கே இருந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராபர்ட் மார்ட்டின் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ சடனாக ஹேரியட் வந்து எம்மா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹேரியட் வந்து ஒரு ஃபார்மராக வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது, அவங்க வந்து ஒரு விகார், ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறவங்கள தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த ப்ரப்போசலை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிலிப் எல்டன் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட இல்லைன்னா எம்மா அண்ட் ஹேரியட் கிட்ட வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருந்தாங்க. எம்மா வந்து என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா ஃபிலிப் எல்டனுக்கு வந்து ஹேரியட் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து திங்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய லவ் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக ஒரு வந்து ட்ராயிங் பண்ண போகிறாங்க. அது வந்து என்ன ட்ராயிங் அப்படின்னா ஹேரியட் உடைய போர்ட்ரேட்டை வந்து வரைஞ்சிட்டு ஃபிலிப் எல்டன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த போர்ட்ரேட்டை ஃபிலிப் எல்டன் வந்து வாங்கிக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இந்த போர்ட்ரேட்டை வந்து லண்டனில் கொண்டு ஹேங் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே வந்து எம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹேரியட்டுக்கு வந்து இனி ஒரு லவ் ப்ரப்போசல் வருது. யார்கிட்ட இருந்துன்னா மார்ட்டின்கிட்ட இருந்து வருது. ஸோ இதையுமே வந்து எம்மா வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு வந்து தெரிய வருது அப்படின்னா கிளைண்ட்லிக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மார்ட்டின் தான் ஹேரியட்டுக்கு வந்து ஏற்ற பர்சனாக வந்து இருப்பார். ஏன்னா ஃபிலிப் எல்டன் வந்து ப்ராப்பரான பர்சனாக இருக்க மாட்டார். ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா அவர் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற பர்சன் யார், இந்த ஃபிலிப் எல்டன். அதனால் அது வந்து செட்டே ஆகாது. ஸோ மேரேஜே வந்து நடக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தான் எம்மாவுக்கு வந்து தெரிய வருது ஃபிலிப் எல்டன் வந்து ஹேரியட் கிட்ட வந்து க்ளோஸாக இருந்ததுக்கு ரீசன் என்னன்னா எம்மாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இசபெல்லா வந்து ஹாட்ஃபீல்டுக்கு வந்து வராங்க, ஃபேமிலியோடு வராங்க. ஸோ எதுக்காக வராங்க அப்படின்னா கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போ எம்மா வந்து சேடாக இருக்கிறாங்க, ஒரு அப்செட்டாக வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மேட்ச் மேக்கிங் வந்து ராங்காக இருந்ததுனால வந்து சேடாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய பிளான் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அண்டு அவங்களுக்கு எம்மாவுக்கு வந்து ஃபிலிப் எல்டன் கிட்டே இருந்து வந்த ப்ரப்போசலையுமே வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. ஃபிலிப் எல்டன் வந்து இனி ஒரு லெட்டர் வந்து எம்மாவுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஃபிலிப் எல்டன் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா பாத்துக்கு வந்து போகிறாங்க. ஃபியூ மோர் டேஸ் அவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வர்றதா வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் எம்மா வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா ஹேரியட் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜேன் ஃபேர்ஃபேக்ஸ் வந்து ஹெட்ஜ்பர்க்கு வந்து வராங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கவர்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அண்ட் அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க. அண்ட் ஷீ இஸ் அ ஸ்கில்ஃபுல் பர்சன். நேரமே நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபிலிப் எல்டன் வந்து பாத்துக்கு வந்து போயிருந்தார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவங்க வந்து பாத்லேருந்து அவர் வர டைமில் வந்து மேரேஜ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஒய்ஃபுடைய நேம் என்னென்னா ஹாக்கின்ஸ். அவங்க வந்து ஒரு ரிச் லேடி. அண்ட் அவருடைய ஒய்ஃப் ஹாக்கின்ஸுக்கும் எம்மாவுக்கும் வந்து செட் ஆகவே ஆகாது. பட் யாரெல்லாம் செட் ஆகுறா அப்படின்னா ஜேன் அண்ட் ஹாக்கின் வந்து நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டில் வந்து இருக்கிறாங்க. ஃப்ராங்க் வந்து ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் அந்த வில்லேஜுக்கு வந்து வராங்க. ஃப்ராங்க் யாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வில்லேஜே வந்து என்ன செய்யுது அப்படின்னா அவர் வந்து பேக்கமிங் அவருடைய செலிப்ரேஷனை வந்து ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் நைட்லி வந்து ஃப்ராங்கை வந்து பிடிக்காது. ஃப்ராங்குடைய பிஹேவியர் வந்து பிடிக்காது. எம்மா வந்து ஃப்ராங்கோட வந்து நல்லா வந்து க்ளோஸாக இருக்கிறாங்க. அண்ட் எம்மா வந்து நைட்லி கிட்ட ஃப்ராங்குக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த பார்ட்டியில் ஜேன் ஃபேர்ஃபேக்ஸுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா பியானோ. இந்த பார்ட்டியில் எம்மா வந்து யார் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஃப்ராங்க் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்து யார்கிட்டே இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா மிஸ்டர் டிக்ஷன் கிட்டே இருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜேன் ஃபேர்ஃபேக்ஸு கிஃப்ட் வந்து கேம்பல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. வெஸ்டர்ன் வந்து ஒரு மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னா எம்மா அண்ட் ஃப்ராங்குக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு டான்ஸ் அங்கே வந்து இருக்குது. அந்த டான்ஸில் வந்து ஹேரியட் வந்து எல்டன் கூட வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. பட் அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா
ரிஜெக்ட் பண்ணுறா. அந்த டைமில் வந்து நைட்லேயே வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஹாரியட் கூட வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ஹாரியட்டுக்கு வந்து ஒரு சாஃப்ட் அஃபெக்ஷன் வந்து நைட்லி கூட வந்து இருக்குது. அந்த அதர் பிளேஸில் வந்து ஃப்ராங்க் வந்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா ஹாரியட்டை வந்து ஜிப்ஸி கிட்டே இருந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. நடந்த எல்லா விஷயமே வந்து ஹாரியட் வந்து எம்மா கிட்ட வந்து சொல்லுறாங்க. அந்த டைமில் வந்து எம்மா வந்து என்ன வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாரியட் அண்ட் ஃப்ராங்க் வந்து லவ் ரிலேஷனில் இருக்கிறாங்க அப்படின்றத திங்க் பண்ணுறாங்க. எல்லா பீப்புளும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃப்ராங்க் அண்ட் எம்மா தான் வந்து லவ் ரிலேஷனில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து எம்மா வந்து எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரிகிறது மாதிரி கிளியராக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃப்ராங்க் லவ் வந்து ஹாரியட் அப்படின்னு ஃப்ராங்கும் ஹாரியட்டும் தான் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் எம்மா அண்ட் ஹாரியட் வந்து கேம்ஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பேட் ஆல்சோ தேர் அண்ட் எம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பேட்டுடைய கேரக்டர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து என்ன செய்கிறாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ நைட்லி வந்து என்ன சொல்கிறாங்க, நைட்லேயுமே அங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஜென்டில் லேடியுடைய கேரக்டர் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஸோ இந்த கேரக்டர் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இட்ஸ் நாட் அ குட் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் டே எம்மா என்ன செய்கிறாங்க பேட்டை பார்த்து வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஜேன் ஃபேர்ஃபேக்ஸுக்கு வந்து ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு கவர்னர்ஸாக. எங்கே அப்படின்னா பேட்டுடைய ஃப்ரெண்டுடைய ஹவுஸில் வந்து ஃப்ராங்க் வந்து லண்டனுக்கு வந்து போயிருப்பாங்க. பிகாஸ் அவருடைய ஆண்ட் வந்து இல்லா இருப்பாங்க. ஃப்ராங்க் வந்து ரிட்டன் வர டைமில் வந்து என்ன தெரிய வரும் அப்படின்னா ஃப்ராங்க் அண்ட் ஜேன் வந்து சீக்ரெட்டில் வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ள தெரிய வரும். அண்ட் நம்ம வந்து இந்த பார்ட்டியில் வந்து பியானோ வந்தது பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ஃப்ராங்க் தான் வந்து இந்த பியானோவுமே வந்து சென்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஹாரியட் வந்து எம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாரியட்டுக்கு வந்து நைட்லி கிட்ட வந்து ஒரு சாஃப்ட் அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எம்மாவுக்கு வந்து இது வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா எம்மாவுக்கு வந்து ஹாரியட் மேலே வந்து ஒரு நேச்சர் லவ் வந்து இருக்குது. ஸோ எம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இசபெல்லாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதி என்ன சொல்லுவாங்கன்னா ஹாரியட்டை வந்து 2 months வந்து நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹாரியட்டுக்கு வந்து செகண்ட் டைம் வந்து லவ் ப்ரொப்போசல் வருது. மார்ட்டின் கிட்டேருந்து செகண்ட் டைமாக வந்து வருது. அண்டு எம்மா வந்து எல்லா விஷயமே வந்து நைட்லி கிட்ட வந்து சொல்லுறாங்க. நைட்லியுமே வந்து அந்த சாஃப்ட் ஹானரை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, எம்மா சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ராங்க் வந்து அவருடைய ஃபாதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சீக்ரெட்லி ஃப்ராங்க் அண்ட் ஜேன் வந்து என்கேஜ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னு உள்ள விஷயத்தையுமே வந்து சொல்லுறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து எம்மா வந்து நைட்லியே மேரேஜ் பண்ணுவாங்க. ஃப்ராங்க் வந்து ஜேனை மேரேஜ் பண்ணுவாங்க. ஹாரியட் வந்து மார்ட்டினை வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாவல் வந்து ஹாப்பி என்டிங்கோட எண்ட் ஆகுது. ஸ்டார்டிங் ஆஃப் தி நாவலில் இவங்க லவ் பண்ணுறாங்க, இவங்க அவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தாலும் எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து ஈஸியாக வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த நாவல். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சரில் வர வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.